சேமியா ரவை இட்லி. 1/4 கிலோ சேமியா, 1/4 கிலோ ரவை இவற்றை வாணலில் போட்டு நெய் விட்டு சிவக்க வறுத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நெய் 1 கரண்டி, எண்ணெய் 2 கரண்டி வாணலில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இவற்றை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை பட்டாணி, காரட்டு, பீட்ரூட்டு, மல்லித்தழை இவைகள் வகைக்கு 50 கிராம் வீதம், சிறிது கருவேப்பிலை இவற்றை பொடி பொடியாக அரிந்து மறுத்து வைத்துள்ள ரவையில் சேமியாவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சிறிது பச்சை மிளகாய், மிளகாய் வற்றல் இவற்றை விழுதாக அரைத்து 3 கரண்டி தயிரும் 3 கரண்டி உப்பும் சேர்த்து 2 கரண்டி நெய் விட்டு பிசைந்து வாழை இலையில் வடை போல் தட்டி இட்லி தட்டில் போட்டு ஆவியில் வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். மேற்படி கலவையை கெட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரவைக்கு ஒரு ருசி, சேமியாவுக்கு ஒரு ருசி. இப்பொழுது இரண்டும் சேர்ந்த ருசியாக இருக்கும். இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.